தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் 5 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். சையத், வணக்கம். இந்த விபத்தானது எப்பொழுது நிகழ்ந்தது? இதன் பாதிப்பின் தீவிரம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே நெடார் சாலையில் தஞ்சையில் இருந்து கும்பகோணம் நோக்கி தனியார் பேருந்து பயணித்துக் கொண்டிருந்தது. எதிரே காரைக்காலில் இருந்து திருச்சியை நோக்கி வந்த தனியார் பேருந்து அதிகமாக வந்த போது வலையில் திரும்பும் போது பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி பேருந்துகளும் சாலை ஓரங்களில் கவிழ்ந்தது. இதில் தனியார் பேருந்து காயங்கள் ஏற்பட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக அனுப்பப்பட்டு அளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே தனியார் பேருந்துகள் 2 வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்ததால் நேருக்கு நேர் மோதி விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் தற்போது வரை 5 பேர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் களத்தில் போலீசாரும் வந்து அங்கு மீட்பு பணிகளை தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்யும் காட்சிகளையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. விபத்தில் சிக்கிய பேருந்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டு மோதி கவிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பேருந்தையும் சாலையோரம் சாய்ந்திருக்கக்கூடிய மற்றொரு பேருந்தையும் பார்க்கிறோம். இடையில் அந்த சாலையில் போக்குவரத்தானது சீர் செய்யப்பட்டு காவல்துறையினர் களத்தில் ஆய்வு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போதைய தகவலின்படி 5 பேர் இந்த விபத்தில் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.